மத்தவங்க உங்கள பாராட்டுறாங்கன்னா அது உங்க திறமைக்காக மட்டும் இல்ல, உங்கள ஒரு ஹீரோ ட்ராப்ல மாட்ட வச்சு உங்ககிட்ட இருந்து வேலைய வாங்க பிளான் பண்றாங்கன்னு அர்த்தம். உங்க முன்னாடி ஒருத்தர் ரொம்ப அப்பாவியா நடிச்சு உன்னால மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் உங்களை மதிக்கல, அவர் உங்களை ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்லேவா மாத்த ட்ரை பண்றாருன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நீ ரொம்ப அறிவாளி, இந்த பிரச்சனையை உன்னை தவிர யாராலையும் தீர்க்க முடியாதுன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு வேலையை உங்க தலையில கட்டியிருக்காரா? அந்த பாராட்டு உங்களை எவ்வளவு பெருமைப்பட வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க அந்த போதையில உங்க நேரத்தையும் உழைப்பையும் அவங்களுக்காக செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுதான் அந்த மனிப்புலேட்டருக்கு தேவையானது. இந்த வீடியோல த டார்க் சைக்காலஜி ஆஃப் ஹீரோ இன்ஸ்டிங்க்ட் பத்தி தான் பார்க்க போறோம். புகழ்ச்சி மூலமா ஒருத்தரை எப்படி அடிமையாக்க முடியும், அதிலிருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடு இது. இந்த உலகத்துல திட்டுகளை விட புகழ்ச்சி தான் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா திட்டுனா நமக்கு கோபம் வரும், ஆனா புகழ்ந்தா நம்ம அறிவு மழுங்கிடும். ஒரு மனிப்புலேட்டர் எப்போ இந்த ஹீரோ இன்ஸ்டிங்க்ட பயன்படுத்துவார்னா உங்களை ஒரு ஃப்ரீ லேபரா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான். இதுதான் த சேவியர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஹீரோவா இருக்கணும்ன்ற ஆசையை தூண்டி உங்களை தர்ம சங்கடமான சூழல்ல தள்ளுவாங்க. நீங்க அந்த இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காகவே அவங்க சொல்றது எல்லாத்தையும் செய்வீங்க. இது ஒரு வகையான மென்டல் ட்ராப். ஆனா ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் இந்த புகழ்ச்சியை வேற மாதிரி பார்ப்பான். அவனுக்கு தெரியும், ஒருத்தர் கொடுக்கிற பாராட்டு இலவசம் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்னு. ஒருத்தர் உங்களை ஓவரா புகழ்றாரா, உடனே த வேல்யூ அனாலிசிஸ் பண்ணுங்க. அவர் ஏன் இப்போ உங்களை புகழ்றாரு, அவருக்கு உங்ககிட்ட இருந்து என்ன வேணும்னு யோசிங்க. இதுதான் த சாவரின் காட். புகழ்ச்சிக்கும் நிஜமான அங்கீகாரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பிரிக்கிற ஒரு வித்தை இது. நாம ஏன் புகழ்ச்சியை பார்த்து ஏங்குறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஆள் அப்படின்ற அங்கீகாரம் வேணும். அந்த இமோஷனல் தேவையத்தான் மனிப்புலேட்டர்ஸ் குறிவைக்கிறாங்க. இதுதான் ஈகோ ஃபீடிங். ஒரு ஸ்மார்ட்டான மனுஷன் எப்பவுமே அடுத்தவன் கொடுக்கிற பில்டப்புக்காக மயங்க மாட்டான். ஹீரோவா நடிக்கிற ஒருத்தர் ஒரு பப்பெட்டா இருப்பாரு. அவர் அந்த நூலை பிடிச்சு ஆற்ற மனிப்புலேட்டர் சொல்றதைத்தான் செய்வாரு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. ஒருத்தர் உங்ககிட்ட எதையாவது கேட்கும் போதோ இல்ல உதவி வேணும் போதோ மட்டும் உங்களை புகழ்றாரா, உன்னால மட்டும்தான் இது செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அவர் உங்களை ஒரு டூலா பார்க்கறாருன்னு அர்த்தம். ஒரு சாவரன் வைரஸ் எப்பவுமே இந்த போலி புகழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹிடன் அஜெண்டாவை முதல்ல கண்டுபிடிக்கும். உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்லயோ இல்ல ரிலேஷன்ஷிப்லயோ ஒருத்தர் இந்த ஹீரோ கார்டை பயன்படுத்துறாருன்னா நீங்க அங்க ஒரு லாஜிக்கல் பவுண்டரி போடணும். அவங்க உங்களை புகழ்ந்து தள்ளுறாங்களா, நன்றி, ஆனா என்னால இப்போ இதை செய்ய முடியாதுன்னு கூலா சொல்லுங்க. நீங்க அந்த ஹீரோ இமேஜை விட்டு வெளியே வரும்போது அவங்களோட அந்த மனிப்புலேஷன் தந்திரம் உடைஞ்சு போயிடும். ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் எப்பவுமே அடுத்தவன் கொடுக்கிற பட்டத்துக்காக ஆசைப்பட மாட்டான். உண்மை அப்படிங்கிறது உங்க நிதானத்துல இருக்கு. தேவையில்லாத புகழ்ச்சிக்கு மயங்கிறத விட உங்க எல்லைகளை தெளிவாக்குறது உங்களை ஒரு பவர்ஃபுல் பர்சனா காட்டும். A fool flatters himself, a wise man flatters the fool. நீங்க ஒரு புத்திசாலியா இருக்கணும்னா புகழ்ச்சியை ஒரு மருந்தா பாருங்க. அதிகமா எடுத்தா அது உங்களை கொன்னுடும். உங்க உழைப்பு உங்களுக்காக இருக்கணும். அப்பதான் அவங்க உங்களை ஒரு ஏமாளியா பார்க்காம ஒரு பெரிய சக்தியா பார்ப்பாங்க. இன்னைக்குல இருந்து ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணுங்க. யாராவது உங்களை ஓவரா புகழ்ந்தா உடனே சந்தோஷப்படாதீங்க. ஒரு 5 செகண்ட் அவங்கள அமைதியா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு நேரடியா கேளுங்க. அந்த நேரடியான கேள்வி அவங்களையே பதட்டப்பட வைக்கும். நீங்க அவங்க வலையில விழலன்னு தெரிஞ்சா அவங்களே விலகிடுவாங்க. இதுதான் உங்க பவர். இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல அடுத்தவன் போடுற புகழ்ச்சி போதையிலிருந்து வெளியே வரணும். உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த ஃபிளாட்டரி பிரெடேட்டர்ஸை இன்னைக்கே அடையாளம் காணுங்க. அவங்க உங்களை ஹீரோவா காட்டி வேலை வாங்குற அந்த சங்கிலியை உடைங்க. நீங்க சுதந்திரமானவர். நீங்க ஒரு சாவரன். உங்க நேரத்தையும் உழைப்பையும் யாராலையும் திருட முடியாது. புகழ்ச்சியை ஒரு அங்கீகாரமா பார்க்காம அதை ஒரு எச்சரிக்கையா பாருங்க. உங்களை நீங்களே செதுக்க, உங்க நிஜமான பலத்தை புரிஞ்சுக்க அந்த நிதானத்தை பயன்படுத்துங்க. வெற்றி அப்படிங்கிறது சத்தமா வர்றதில்ல, அது அமைதியா வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும். உங்க சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. புகழ்ச்சியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே நீங்க தான் மாஸ்டர். உங்களை உச்சியில சந்திக்கிறேன். இது ஷேடோ சைக்காலஜி தமிழ்.